எவ்வளோ ஆசைகளோடும் கனவுகளோடும் ரொம்ப நாளாக ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குன்னு வெயிட் பண்ணி நம்மளை வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் நம்மளை அப்ரோச் பண்ணி நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நம்மளை ரீச் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காசுன்றதை வச்சே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்துருப்பாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தியான ப்ராடக்ட் கொடுத்தோன்ற மன சந்தோஷம் எனக்கு இருக்குது. உங்கள் பேர்? ரத்தின சபாபதி. ஓகே ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. பரத்தனூர்லேருந்து வரீங்க. சரி சரி சரி. ரிசீவர் பார்த்தீங்களே, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரிசீவர் சூப்பராக இருக்குங்க. இந்த வேலைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வந்து 6500 ரூபாய்க்கு இது வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விலை. மெரான்ஸ் ரிசீவர் வந்து 6500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும். ஆமாங்க. கோயம்புத்தூர்ல நீங்க இதுக்கு முன்னாடி 2 இடத்துல கேட்டீங்கல்ல? ஆமாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? 30,000 40,000 சொல்றாங்க. சரி சரி. உங்களுக்கு திருப்தியா, ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் இந்த மாதிரி நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆடியோலாம் போட்டு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஆடியோ பயங்கரமா இருக்குங்க. நல்லா தேட்டரும் கூட இந்த மாதிரி இருக்காது, அதை விட சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் நினைச்ச மாதிரியே ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் வந்து ரொம்பவே பட்ஜெட் கம்மியா கிடைக்கும் போது அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்றத நான் லைவா அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாம் நிறைவேறதுக்கு மெயினான ரீசன் வந்து நீங்க தான். நீங்க கொடுத்த ஆதரவும் சப்போர்ட்னால தான் மோட்டிவேஷனா எடுத்து இவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றதான் என்னோட ஆசையும் கூட. இந்த சார்லாம் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். அப்பயே வந்து 200 ரூபா சம்பளத்துக்காக வேலைக்கு போனாங்களா, அந்த பென்ஷன் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக கடைசி வரையா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பைனியர் பிராண்ட்ல இருந்த VSX 455ன்ற ஒரு 5.1 ரிசீவர் தான் எடுத்திருக்கோம். இதோட கான்செப்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோக்கு வந்து ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாடலு. 5.1க்கும் ஈஸியா நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேனலுக்கு வந்து 120 வாட்ஸ் வந்து ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்க டால்பி சரௌண்டிங் ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணும்போது ஒரு சேனலுக்கு 110 வாட்டேஜ் வரையும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து 5 சேனலும் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இதுல உள்ள சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்மள்ட்ட ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இல்ல. சோ இதுல வந்து ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டால்பில வந்து 3 சேனல் ப்ரோலாஜிக் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். டால்பி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் சூப்பர் பேஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு பேஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ்லயே கொஞ்சம் ஹெவியா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி கொடுத்திருப்பாங்க. பேஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து தனியாவே கொடுத்திருப்பாங்க. நீங்க ரிமோட்ல வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த வால்யூம் நாப் வந்து மோட்டரிஸ்டா கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிற ஆப்ஷன்ஸோட இருக்கும். ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு போய் பார்க்கலாம். ரிசீவரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. AB 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர் சரௌண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ அவுட்டை பொறுத்த வரைக்கும் சென்டருக்கும் ஒரு சப்வூஃபர் ப்ரீ அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனலாக் இன்புட்ஸ், அப்புறம் FM AM கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிசீவரோட பிரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8500க்கு ஒரு பயனியர் பிராண்ட்ல உள்ள பிராண்டட் ஏவி ரிசீவர் கொடுக்குறோம். இன்னைக்கு அசம்பிளே வந்து உங்களுக்கு 10,000 கம்மியா வந்து ஆம்பிளிஃபயர் வர்றதில்லை. நம்ம பிராண்டட் ரிசீவர் 5.1 அதுவும் வாட்டேஜ் ஹெவி வாட்டேஜ் உள்ள ரிசீவரை வெறும் 8500 ரூபாய்க்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல கொடுக்குறோம். அதுதான் நம்ம சேனலோட பிளஸ் பாயிண்ட். ரொம்ப லோ பட்ஜெட்ல சிஸ்டம் எதிர்பார்க்கிறவங்க இதை சஜஸ்ட் பண்ணுங்க. டீலர்ஸ் தயவு செய்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரட்டும். சோ நெக்ஸ்ட் மாடல் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Yamaha பிராண்ட்ல இருந்து ஒரு ஹெவியான ஆம்பிளிஃபயர் இது. ஸோ இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். Yamahaல வந்து RXV 795 அப்படின்ற ஒரு 5.1 ரிசீவர் தான். பட் ஸ்டீரியோக்கும் பயங்கரமா சூட் ஆகக்கூடிய ரிசீவர். சாங்ஸ் கேட்கணும், சாங்ஸ் எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கணும், நல்ல பேஸ் நல்லா வாங்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடல் செலக்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பேஸா இருக்கட்டும், ட்ரிபிள் சரௌண்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாடல்ல. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃப்ரண்ட் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ஒரு இன்புட் செலெக்ஷன் நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் AB ஆப்ஷன்ஸோட தான் வரும். ஃப்ரண்ட்ல ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸுக்கு ட்ரிபிளுக்கு பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டா தனியாவே வந்துடும். அசம்பிள்லாம் யூஸ் பண்றவங்க
இந்த பிராண்டடை வந்து சஜஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மாடல்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பாங்க, அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் கோல்டு பிளேட் இல்லை. இந்த கோல்டு பிளேட்னாலே ஹையர் அண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஆக்ஸ் கேபிளே வந்து ஏவி பென்னே வந்து கோல்டு பிளேட்னா அப்போ ரொம்ப ஹெவியாக போட்ட மாடல் இது. உங்களுக்கு டிஎஸ்பி சிப் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ஃப்ரண்ட்டோட வியூஸில் வந்து நிறைய பட்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு லெவல் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து பட்டனில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் செப்பரேட் வால்யூம் கண்ட்ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம், அதாவது ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 70mm மாற்றுறது, ஹைஃபைல மாற்றுறது, ஹாலில் வச்சிங்கன்னா ஹாலுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இன்பில்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எஃபெக்ட் ஆன் ஆஃபும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு போய் பார்க்கலாம். ரிசீவரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க, ஒரு கோஆக்சியல் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் இன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு எஃப்எம் ஏஎம்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கே ஒரு போர்ட்டுக்கு தனியாக விட்டுருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏவி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் டெர்மினல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் வந்து டவர் ஸ்பீக்கர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியான பனானா போர்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் நீங்கள் அட் அ டைமில் 2 ரூமில் ஒரே ஆம்பிளிஃபயரை வச்சு நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். சென்ட்ரு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நார்மல் கனெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 சேனலுக்குமே உங்களுக்கு ப்ரீ அவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் கூட நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட் லெஃப்ட், சென்ட்ரு சப்வூஃபருக்கான ப்ரீ அவுட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ அவுட் வந்தாலே வந்து ஹெவியான மாடல், ஹையர் அண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் இந்த ஃப்ரீ அவுட் வந்து கொடுப்பாங்க. இது உங்களுக்கு 4 ohms இம்பிடன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 4 ohms, 6 ohms, 8 ohms இந்த மாதிரி இருக்கிற இம்பிடன்ஸில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் இது கூட மேட்ச் பண்ணிக்க முடியும். இதோட மேடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலேசியா. இதுவரை எந்த ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியும் இல்லாத ஆம்பிளிஃபயரு. ஸோ எந்த ஒரு ஸ்க்ரூவுமே ஓப்பன் பண்ணல. இவ்வளோ கிட்ட ஜூமிங்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரூவும் செப்பரேட்டாக வந்து நம்ம மட்டும்தான் காட்டுவோம். ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து 110 ஆம்பிளிஃபயரு. இதுக்கு வந்து ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் அப் கன்வெர்ட்டருக்கு வந்து நீங்கள் வேற எங்கேயும் அலைய வேண்டாம், நம்ம கிட்டே அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்கி இது கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து ஒரிஜினலாக இதுவரை எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாமல் நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. இது மேலே சில ஆம்பிளிஃபயர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் மட்டும் மேலே மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதுதான் இதுக்கு வந்து ரிமோட்டோட அவைலபிலிட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 16,000 rupees தான் வரும். 16,000 ரூபாய்க்கு ஒரு ஹெவியான ஏவிஆர் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒர்த்தான மாடல் இது. மூவிஸ் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் கேட்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஆடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா டெனான்ல AVR X1100W அப்படின்ற ஒரு 7.2 ரிசீவரை பற்றி தான் பார்க்க போறோம். இது ஒரு சேனலுக்கு 175 வாட்ஸ் வரைய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹெவியான ஆம்பிளிஃபயர் தான். நீங்க 2 சப்வூஃபர் வந்து இது கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா இதோட வாட்டேஜ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 175 வாட்ஸ்ன்றது ஹையர் அண்ட் வாட்டேஜ், பீக் பவர்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாட்டேஜ். ரொம்ப சூப்பரா இருக்கும். HDMI பொறுத்த வரைக்கும் 6 இன்புட்ஸும் ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு இன்புட்டும் பேக்ல 5 இன்புட்டும் இருக்கும். உங்களுக்கு மல்டி ஜோன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மல்டி ஜோன் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா அட் அ டைம்ல மல்டி ரூம்ஸ்ல வந்து நீங்க சேம் சாங்கை வந்து பிளே பண்ணி கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஏர்பிளே வந்து இதுல இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை ப்ளூடூத் வந்து இன்பில்டாவே இருக்கு. உங்களுக்கு வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் ப்ளூடூத் வந்து இன்பில்டாவே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டால்பி, டிடிஎஸ், HD, மாஸ்டர் ஆடியோ வரை இது சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல். டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ் மட்டும் தான் கிடையாது. இதுல உங்களுக்கு இன்பில்டாவே ஸ்பாட்டிஃபை ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு USB போட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து ஒரு ARC அவுட் வரும். இது வந்து 4K ரிசீவர். ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிசீவர். அவர் வந்து ஃபாரின் போறதுனால ஸோ இந்த நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறோன்றதுக்காக அவங்களுக்காக அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவரை எந்த ஓப்பனும் பண்ணாம சர்வீஸ் ஹிஸ்டரி இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இதோட பிரைசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 16,500 ரூபாய்க்கு 7.2 டெனான் ரிசீவர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் மிஸ் பண்ண வேண்டாம், வேகமாக சேல் ஆயிரும்.
6,000 7,000க்கு என்னால் ரிசீவர் மட்டும் வாங்கிட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து என்னால் தேடி வாங்கி அலைய முடியாது. ஸோ எனக்கு வந்து பேக்கேஜாக ஒரு 10,000க்குள்ள ஒரு 5.1 நல்ல சிஸ்டமாக டிஜிட்டல் இன்புட் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க பேக்கேஜ் இது. Yamaha மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா TSS15 அப்படின்ற ஒரு 5.1. இது வந்து ஜப்பானில் மேக் பண்ண ப்ராடக்ட், ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஸோ ரிசல்ட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து அதோட டிசைன் வரைக்கும் எல்லாமே ப்ரீமியமாக அவங்களோட லுக்குக்கு ஏற்றாப்ப தான் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க கிரில் எல்லாம் ரிமூவபிள் கிரில் தான். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கிரில்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட கியூப் சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு த்ரோ கிடைக்கும். இது வந்து வால் மவுண்டிங் ஸ்டாண்டோட நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் வால் மவுண்டிங் ஸ்டாண்ட் வந்து இன்க்ளூடாகவே வந்துடும் இதில். ஸோ எல்லா ஸ்பீக்கரோட கிரில்லையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் நீட் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் டிஃபெக்டோ எதுவுமே கிடையாது. நல்ல கண்டிஷனான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரிசீவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் சினிமா டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வால்யூம் கண்ட்ரோல் நாபு, ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் மியூசிக் தனியாக, மூவி தனியாக, கேமிங் தனியாக பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரிக்கு. டிடிஎஸ் அண்டு டால்பி ப்ரோலாஜிக் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே இது ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஏசி ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இந்த மாடலில் சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆம்பிளிஃபையரோட டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்லிம் எடிஷனாக தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமான லுக்கில் இருக்கும். உங்களுக்கு ஒரு மானிட்டர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் ஈஸியாக ஸ்பேஸே இல்லைனாலும் இந்த ரிசீவர் வச்சு எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனில் போட்டிருப்பாங்க. ஸ்பீக்கர் இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சப்வூஃபர் இன்புட், 5 ஸ்பீக்கர்ஸ்க்கான டெர்மினல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டீரியோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆக்ஸ் இன்புட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ஒரு டிவிலேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிவியில் ஆப்டிக்கல் இல்லை கோஆக்சியல் இருந்தால் இதில் வந்து டிஜிட்டல் இன்புட் கொடுத்து நீங்கள் டால்பி டிஜிட்டல், டால்பி ப்ரோலாஜிக் 2 இது எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிடிஎஸும் இந்த மாடலில் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 இன்ச்சில் கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா போல்குள்ள பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக இப்படி ஒரு கோன் டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேஸ் வந்து ரூமை ஃபில் பண்ணணுன்றதுக்காக, எல்லா பக்கமும் ஷேர் ஆகணுன்றதுக்காக அந்த பேஸை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யமஹாலும் சேம் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஏர் விண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட வயர் அக்சசரிஸ் வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்ம கிட்ட அவைலபிள்ல இருக்கு. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10x10 ஹால் இருக்கு, என்னோட ரூமுக்கு யூஸ் பண்ண போறேன், இல்லை என்னோட ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதுக்குள்ள காம்பேக்டா ஒரு நல்ல சரௌண்டிங் ஃபீல்ல ஒரு ஹோம் தியேட்டர் நான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடலை சஜெக்ட் பண்ணலாம். மூவிஸுக்கும் சூட் ஆகும், சாங்ஸுக்கும் நல்லாவே சூட் ஆகும். இதெல்லாம் வந்து போஸ் கியூப் மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் சப்பு வந்து கிரவுண்ட் ஃபயரிங் சப்புன்றதுனால நல்லா ஃபில் பண்ணுது ரூமை. பேஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வச்சு ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிஃபயரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் போட்டிருக்காங்க. ஒன்று இப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து மானிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரிக்கு வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிஸ்டத்தை கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மானிட்டர் பக்கத்தில் இதையும் ஒரு மானிட்டர் வச்சு சப் மானிட்டர் கணக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. யமஹா பிராண்டில் ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 10,000 ருபீஸுக்கு 5 ஸ்பீக்கரு, சப்வூஃபரு, ரிசீவரு, இதில் உங்களுக்கு டால்பி ப்ரோலாஜிக், டிடிஎஸ் வித் ஒரிஜினல் ரிமோட்டு, அடாப்டரு, வயரு எல்லாமே வந்துருங்க கூட. ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் பாக்குறீங்கன்னா இந்த மாடல் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. டீலர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஏற்கனவே போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஒரு ரொம்பவே கஷ்டப்படுற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மாடல் போய் சேரட்டுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்லையுமே நாங்கள் எவ்வளோதான் ஹையர் எண்ட் பண்ணாலும் சின்ன சின்ன பட்ஜெட்டையும் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணுறோம். இதில் பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சுன்னு. அதே மாதிரி ஒரு ஃபீல் இன்னொன்று கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணி தேடி போய் எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யமஹா பிராண்டில் 5.1 அதாவது இன்னைக்கு அசம்பிள் செட்டு கூட இந்த பட்ஜெட்ல கிடைக்காது. 5.1 அசம்பிள் கூட இது கிடைக்காது. ஒர்க் ஆகாத சிஸ்டமே இன்னைக்கு 5,000-6,000 ரூபாய் சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்ம கிட்ட இப்போ அவைலபிள்ல இருக்கு. நீங்க வந்து
வேணுன்றவங்க குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்றீங்க சோல்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அதனால கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வேகமா இந்த வீடியோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கண்டினியூஸா அப்லோட் ஆகும். நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதோட லோ பட்ஜெட் வந்து முடியுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து மிட் ரேஞ்சு அப்புறம் ஹையர் எண்ட் வரும். அதோட வீடியோவும் கண்டினியூஸா பாருங்க. மிட் ரேஞ்சுனா நீங்க ரொம்ப ஹையர் எண்டா யோசிக்க வேண்டாம். ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் குயிக்கா வரும், நீங்க குயிக்கா பார்த்து உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலா நம்மளே 5 ஸ்பீக்கர் வந்து 6000 ரூபாய், சப்வூஃபர் 4000 ரூபான்னு போட்டு ரிசீவர் மட்டும் ஒரு 4000 ரூபாய்க்கு அழகு போல 15000 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். பட் நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது. நம்மளோட நோக்கம் வந்து லோ பட்ஜெட்னு வந்தாலே அது ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேரணுன்றக்காண்டி தான் கொண்டு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னமும் மேற்கொண்டு இதை விடையும் கம்மியான பட்ஜெட்லயும் நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்பொழுதைக்கு இருக்கிறதுல பெஸ்டா ஒரு மாடல் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.